நிறைய இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல வொர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கம்பெனியோட பெஸ்ட் சேலரி, பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தா அந்த கம்பெனில வந்துட்டு பேப்பர் போட்டுட்டு, இல்ல வந்து ஏதோ ஒரு முறையில வந்து கம்பெனி மாறுறதுக்குன்னு ட்ரை பண்ணுவாங்க, மாறிருவாங்க. அதே மாரி தான் நம்ம ஊர்ல இளைஞர்கள் நெறையா படிச்சுட்டு இருக்கும்போது, அந்த இளைஞர்கள்ட்ட போயிட்டு, "தம்பி நீ தான் நல்லா படிச்சுக்கிற, ஜஸ்ட் உள்ளார போயிருப்பா, அங்க போய் நீ வேலை தேடிக்கலாம்." அப்படின்னு சொல்ட்டு, அவங்க காசு சம்பாதிக்கிறதுக்கோசரம் உங்கள வந்து அனுப்பி விடுவாங்க. நீங்க வந்து பிசிஎம் பர்மிட்ல, இல்ல வொர்க் பர்மிட்ல வந்தீங்க அப்படின்னா, எந்த கம்பெனில நீங்க வொர்க் பண்றீங்களோ, அந்த கம்பெனி வேலை புடிச்சிருந்தா அந்த வேலைய செய்யலாம். வேலை பிடிக்கலனா ஊருக்கு போலாமே தவிர, மத்தபடி இங்கிருந்து கம்பெனி மாறுறதுக்கான வாய்ப்புகளும், சந்தர்ப்ப சூழ்நிலையும் உங்களுக்கு அமையாது. வேலை தேடுறதுக்கான டைமும் இருக்காது. ஒன்ஸ் காலையில வேலைக்கு போவீங்க, நைட்டு வீட்டுக்கு வருவீங்க. ஒரு வேளை வந்து நீங்க கம்பெனி மாறுறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும்னா, 0.1 பாயிண்ட் இருக்கும். அது வந்து கம்பெனி முதலாளி வந்து, "சரி இந்த பையன் நல்லா படிச்சிருக்கான். ஒரு வேளை நம்மளோட நல்ல கம்பெனி கிடைக்குதே, போகட்டும்." அப்படின்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் லெட்டர் குடுத்தாங்கன்னா, நீங்க மாறலாமே தவிர, மத்தபடி வந்து நீங்க மாறுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. மணி 10 மணி ஆகுது இப்போ வராங்க. அதே மாரி காலையில 5 மணிக்கு வேலைக்கு கிளம்பிடுறாங்க. இதுல எங்க போய் நீங்க கம்பெனி தேடுவீங்க? முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்ல கம்பெனியா தான் வாங்க. இல்லன்னா